தோழர்களே, இந்த உள் ஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்பது நியாயமானது, அவசியமானது. இந்த பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட இயக்கத்திற்கு சொந்தமானது. அதை நடைமுறைப்படுத்தி ஆட்சியில் அமர்ந்து நடைமுறைப்படுத்தியது மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த உள் இடஒதுக்கீடு என்பது ஏதோ பட்டியல் சமூகத்தில் ஒரு பிரிவினருக்கு வழங்கப்பட்டது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு தெரியும், நான் நினைவுபடுத்துகிறேன். பதிலாக 1971 பிசி, அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டி, அவர்களுக்கு வழங்கப்பட்டது இடஒதுக்கீடு, தீர்மானிக்கப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது. ஆனா பிசிக்குள்ளையும் பிளவு இருக்குது, படிநிலை இருக்குது. அவர்கள் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை ஒடுக்குவதை அறிந்து கொண்ட கலைஞர் தான் எம்பிசி என்கிற ஒரு கேட்டகரியை உருவாக்கணும், மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி. அது 71. அப்படி அதற்கு ஒரு தனி ரிசர்வேஷன் வழங்கப்பட்டது. இப்போ புரிஞ்சுங்க நீங்க, அவர் எந்த இடத்திலையும் எந்த ஒரு வகையிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, யாரும் சப்ரஸ் பண்ணக்கூடாது என்பதிலிருந்து பிசியிலிருந்து ஒரு பிரிவை எம்பிசியாக கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு இடஒதுக்கீடு வழங்கினார் தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு அதை செய்தது. அந்த பார்வையில் தான் இப்பொழுது 2009 பொதுவாக பட்டியல் சமூகம், அதில் உங்களுக்கு தெரியும் 16 விழுக்காடு பட்டியல் சமூகத்துக்கு ரிசர்வேஷன் இருந்தது. அதை 18ஆக மாற்றியது முன்னாள் திமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தந்தை பெரியாருடைய வழித்தோன்றலாகிய கலைஞர் தான் செஞ்சார்கள். 16 என்பது 18ஆக. இதெல்லாம் தோழர் பேச இருக்கின்றார், நம்ம தோழர் களத்துறை எல்லாரும் பேச இருக்கிறாங்க. நான் சில விஷயங்கள் தொடங்கத்துக்கு முன்பு சொல்லிடுறேன். அப்படி அந்த பார்வை தெளிவாக இருந்ததால தான் இடஒதுக்கீட்டுடைய அளவை விடுக்கால கூட்டியது என்பது மட்டுமல்ல, உள் ஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள, பட்டியல் சமூகத்து மக்களுக்குள்ளேயே இந்த சப்ரஷன் இருக்குது, இந்த ஒடுக்குமுறை இருக்குது என்று இருக்கிற படிநிலையிலே அடுக்கிலேயே கடைசி கோடியில் இருக்கக்கூடிய மனிதன் மேலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் உள் ஒதுக்கீடை மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் 2008 ப்ரப்போஸ் பண்ணி 2009 அது சட்டமாக்கப்பட்டது என்கிற வகையில சரியான பார்வை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பாராட்டு. எங்களுக்கு நாங்கள் தேர்தல் அரசியல் கிடையாது என்றாலும் கூட இங்கே சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் இங்கே விதைக்கப்பட்டிருக்கு என்கிற வகையில நாங்கள் மனப்பூர்வமாக உங்களோடு சேர்ந்து நாங்கள் பாராட்டுகிறோம். தோழர்கள் பல பேர் என்றாலும் கூட புதுசாக தோழர் இளவேணியோட வேண்டுகோள்படி இப்போதான் கையில் பாட்டு எழுதிட்டு வந்தோம். எனவே பார்த்து பாருங்க. ரொம்ப பேர் இந்த உள் ஒதுக்கீட வெவ்வேறு காரணங்களை சொல்லி அதை எதிர்க்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள், ரிவ்யூ பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அவர்களுக்கு தோழமையோட வேண்டுகோள். ஏன்னா வேறு சில விஷயங்களை நம்மளால் ஒன்றாக சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். சனாதன எதிர்ப்பு, காவிய வீழ்த்துவது என்கிற அந்த நோக்கத்தில், அந்த வகையில் இது தோழமை விமர்சனம். இது அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அவசியம், அதை அடைய விடாமல் தடுப்பவர் மனதில் இருக்குது ரகசியம். அதை அடைய விடாமல் தடுப்பவர் மனதில் இருக்குது ரகசியம். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அவசியம், அதை அடைய விடாமல் தடுப்பவர் மனதில் இருக்குது ரகசியம். அதை அடைய விடாமல் தடுப்பவர் மனதில் இருக்குது ரகசியம். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அவசியம், அதை அடைய விடாமல் தடுப்பவர் மனதில் இருக்குது ரகசியம். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அவசியம், அதை அடைய விடாமல் தடுப்பவர் மனதில் இருக்குது ரகசியம். அதை அடைய விடாமல் தடுப்பவர் மனதில் இருக்குது ரகசியம். 1000 ஆண்டுகள் சாதி தீண்டாமை, அதுதான் 18 விழுக்காடு. 1000 ஆண்டுகள் சாதி தீண்டாமை, அதுதான் 18 விழுக்காடு. தேறிக்குள்ளும் தேறி இருக்குது, அதுதான் உள் ஒதுக்கீடு. தேறிக்குள்ளும் தேறி இருக்குது, அதுதான் உள் இடஒதுக்கீடு. அருந்ததி பையன் காதலித்தார், வெட்டது 15 விழுக்காடு. அருந்ததி பையன்
சாதியிலும் சனாதனம் இருக்குது, உள் ஒதுக்கிட அதுதான் எதுக்குது, உள் ஒதுக்கிட அதுதான் எதுக்குது. பட்டியல் சாதி ஒற்றுமைய பிரிச்சிடுமாம் உள் ஒதுக்கீடு, பட்டியல் சாதி ஒற்றுமைய பிரிச்சிடுமாம் உள் ஒதுக்கீடு. பிரிக்க புதுசா என்ன இருக்குது, பிரிஞ்சுதானே கிடக்குது. பிரிக்க புதுசா என்ன இருக்குது, பிரிஞ்சுதானே கிடக்குது. ஓடுது உள்ளே சாதி திமிரு, ஓடுது உள்ளே சாதி திமிரு. படிப்பு வேலை பறி போனது, உள்ஒதுக்கீட்டுக்கு மறுசீராய்வு மனுக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், உள்ஒதுக்கீடு மறுசீராய்வு மனுக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், உள்ஒதுக்கீடு மறுசீராய்வு மனுக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், உள்ஒதுக்கீடு மறுசீராய்வு மனுக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட். நமக்கு போட்டி 3 விழுக்காடல்ல, வெறு 4 விழுக்காடு பூநூல், வெறு 4 விழுக்காடு பூநூல். உங்களுக்காக இன்னொரு சான்ஸ் எடுத்துருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் தோழர்களாக கொஞ்சம் இருக்கே அமருங்க. ஏன்னா தோழர் நாங்கள் பாடக்கூடிய பாட்டை முழுமையாக கவனிப்பார். அதனால அவருடைய கவனத்திற்கு நீங்கள் இடையூறாக இருக்கணும்னா தோழர்களாக உட்காந்து இருக்கே உட்காருங்க. நாங்கள் 1 மணி நேரம் தோழர்களாக பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருக்கே அமருங்க தோழர்கள்.